வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை தலை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். நம்மளுடைய ஆயுசை நீண்டு நல்ல நலமோடு வாழ நம்மளுக்கு இந்த தூதுவளை தலை எவ்வளோ நல்லது அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தூதுவளை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். தூதுவளை தலை நம்ம இந்தியாவில் எல்லா இடங்களுமே பயிராகக்கூடிய ஒரு மூலிகை செடி தாங்க அது. இதுக்கு தூதுவளை தலை, சிங்கவல்லி, அலர்க்கம் அப்படின்னு பல பெயர் உண்டுங்க. இந்தியா முழுவதும் நம்ம தோட்ட வேலியில் வளர்கிற ஒரு வகையான கொடி இது. இது கொடியிலையும் அதோட இலை இருக்கு இல்லையா, பூ இலை இதுலெல்லாம் சின்ன சின்ன முள் இருக்குங்க. இதோட காய், அப்புறம் பூ, இலை, அதோட வேர், இது எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்களை கொண்டு இருக்கு. தூதுவளை தலை நம்ம ஒரு குடிநீர் செய்து அதை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு இருமலோ இல்லாட்டி இரைப்பை நோய் எல்லாம் நம்மளுக்கு அணுகாது. இந்த குடிநீர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம சாதம் மிச்சம் ஆனால் நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியோட இந்த தலையை போட்டு நம்ம குடிக்கிறது தான் தூதுவளை தலை குடிநீர் அப்படின்னு சொல்கிறோங்க. அது போக இல்லாமல் கற்பக முறைப்படி நம்மளுடைய தூதுவளை தலையை உண்டு வந்தால் நம்ம நீண்ட ஆயிலை பெறலாங்க. அது போக இல்லாமல் பிரைமரி காம்ப்ளெக்ஸு, ஆஸ்துமா, டான்சில், டீஸு, தைராய்டு கட்டிகள், வாயிலையும் கன்னத்துலேயும் ஏற்படக்கூடிய கட்டிகள், இதில் எல்லாமே காதில் கூட நம்மளுக்கு ஒரு எலிச்சி கட்டி அப்படின்றது கூட சொல்லுவாங்க. அதை கூட அதெல்லாத்தையுமே போக வைக்கிறதுக்கு இந்த தூதுவளை தலை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தைராய்டு கட்டிகள் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு லைட்டாக தெரியும் அது தைராய்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தூதுவளை தலையை நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே வந்தோன்னா அது நிரந்தரமான தீர்வு நம்மளுக்கு கிடைக்குங்க. அந்த தைராய்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூதுவளை காய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நிறைய சேமித்து வச்சு அதை மோரில் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அதை வத்தலாக காய வச்சுட்டு அதை நம்ம பனிக்காலத்துலேயும் மழைக்காலத்துலேயும் எண்ணெயில் பொரித்து நம்மளுடைய ஃபுட்டோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆஸ்துமா நோய் இருக்கு இல்லையா, அது தனியுங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய நுரையீரல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வலுவடையும். இது இந்த தூதுவளை தலை ரொம்ப 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 பசியை தூண்டுங்க. தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டுட்டு வர நீரிழிவு நோய் கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இந்த தூதுவளை தலையை நம்ம நிழல்லையே உலர வச்சுட்டு அதை நம்ம பொடி மாதிரி பண்ணி அதை திப்பிலி பொடியோட சமமாக சேர்த்து அதில் தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் இருமல் உடனே நின்று விடுங்க. அப்புறம் பசும் பால் இருக்கு இல்லையா, பசும் பாலில் அந்த பவுடரை சேர்த்து நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பித்தத்தால் ஏற்படக்கூடிய மயக்கம் இருக்கு இல்லைங்களா, அது போயிடும். எருமை மோரில் நம்ம கலந்து சாப்பிட்டா இரத்த சோகை நீங்கி இரத்த விருத்தி உண்டாகுமாமா. அது மாதிரி அது போக தூதுவளை தலை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் அப்படின்றது வராமல் தடுக்கலாங்க. நிறைய கேர்ள்ஸுக்கு தான் இந்த கேன்சர் வரும். ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூதுவளை தலையை ஜாஸ்தி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் இந்த கொரோனா நோய்க்காக தூதுவளை தலையை ரசமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை மாதிரி பண்ணி அந்த மாதிரியெல்லாம் சித்தா வைத்தியம் கொடுத்துருக்காங்க சென்னையில். ஸோ இந்த தூதுவளை தலையை ஆராய்ச்சி மூலமாகவே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, தூதுவளை தலையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தினால நம்மளுடைய தொண்டை புற்று, கருப்பை புற்று, வாய் புற்று இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய தொண்டை புற்று, வாய் புற்றுலாம் நல்ல ஒரு மருந்து அப்படின்றது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தூதுவளை தலை தாங்க. அப்புறமா நிறைய பேர் மதுப்பழக்கம், புகை பிடிக்கிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருந்து அது மூலமாக அவங்களுக்கு புற்றுநோய் வாயிலையோ இதுலையெல்லாம் வந்திருக்கலாம். ஸோ அவங்க ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம தூதுவளை தலையை நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க அதை ரொம்ப பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா சில மாதங்கள்லே அவங்க அதிலேருந்து விடுபெறலாம்.
ஸோ இந்த தூதுவளை தலையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த தூதுவளை தலை நம்ம எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு லைட்டாக கோல்டு இல்லாட்டி கொஞ்சம் ஹெவியாக கோல்டெல்லாம் இருக்கும்போது இது வந்து ரசமாக வச்சு கொடுப்பாங்க, கஷாயமாகவும் மேக் பண்ணுவாங்க. அது போக இல்லாமல் நம்ம தூதுவளை தலையில் வந்து நம்ம துவையல் பண்ணலாம், ரசம் பண்ணலாங்க, தோசை மாவில் கூட கலந்து நம்ம தோசை செய்யலாம். இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு பாசிப்பயிரோ இல்லாட்டி குழம்புலையோ போட்டு கூட நம்ம பண்ணலாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோம்னே கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த டிஷ்ஷை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து வில்லேஜில் இருப்பாங்க, இவங்க வந்து சிட்டி சைடில் இருப்பாங்க. ஸோ சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு டைம் வில்லேஜ் வந்து விசிட் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது இந்த தூதுவளை தலையை வந்து சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது போக இல்லாமல் இதோட பழம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பழத்தை வந்து ஒரு சின்ன தொட்டியில் போட்டு கூட நீங்கள் வளர்க்கலாம். அது வந்து ஈஸியாக வளரும். ஸோ நீங்கள் வந்து இந்த தூதுவளோட பயனை பற்றி நான் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். என் சேனலை வந்து இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சப்போர்ட் எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது. இன்னும் பல வீடியோக்களோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Tamilselvi. Bye bye.